ஆனால் எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது. என்னன்னா நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன். ஆமாம், அது மறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எனக்கு செம்ம பெரிய இது பண்ணியிருப்பான். அவன் வந்து அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு தப்பாக இருக்கும். பட் அந்த 6 மாதம் கழிச்சு அவனை பார்க்கும்போது நல்லா கேப்பா சொல்லிட்டு அப்படி போயிடும் நான். ஸோ அது வந்து ஒரு வகையில் வந்து பட் என் ஒய்ஃப் என்ன சொல்லுவான்னா, பார் நீ இப்படியே பண்ணிட்டு தான் சரி வராது, வந்து எல்லாம் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க, கரெக்டாக இதெல்லாம் இது பண்ணி கரெக்டாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவளுக்கு அப்படியே ஆப்போசிட். அவள் வந்து ஃபோட்டோகிராஃபி மெமரி மாதிரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. பட் நம்ம வந்து நிறைய விஷயத்துல மாட்டிப்போமே நம்ம. இதுதான் கடுப்பு. இது எப்போ வாங்கி கொடுத்த, ஏதாவது ஒரு பொருள் எடுத்தா இது நீங்க எப்போ வாங்கி கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் வாங்கி கொடுத்தேன், யூஸ் பண்ணா நான் சரி நம்மளும் ஏதாவது ஒன்று சொல்லலாம், நான் இதுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா இல்லை அதுக்கு இல்லை, அப்புறம் அதுக்கு சரி அதான் தெரியுது இல்லடி நான் தானே வாங்கி கொடுத்தேன் யூஸ் பண்ணி, இது ஏண்டி ஒரு கேள்வியாக கேட்டுட்டு இருக்கேன். இது ஒரு சைக்கோத்தனம் அது எனக்கு. பட் அதுதான் அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு மெமரி இருக்காது. பட் ஆனா பரவாயில்ல, சண்டை போடும் போது கூட நான் வந்து ஏதாவது ஒரு சண்டை போட்டிருக்கும் போது அந்த சண்டையில நீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுவா. நானும் யோசிப்பேன், இவன் என்ன பண்ண சண்டை இல்ல நம்ம தான் சொல்லலாமே, எனக்கு பாயிண்ட் வர மாட்டேங்குது. நான் உட்காந்து நோட்டெல்லாம் எழுதி வச்சிருந்திருக்கேன். அப்படியே சண்டை வரும் டக்குன்னு, என்ன எழுதிட்டு இருக்கீங்க நீ இப்ப சொன்ன வார்த்தையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், அப்பதான் புரியும். ரொம்ப கோபமாவே இதை பண்ணேன் நான். பட் இப்ப என்ன பிரச்சனைனா அந்த நோட்டுக்கு எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. அத மறந்துட்டேன். மெமரி பவர் வந்து ரொம்ப ப்ராப்ளம். பட் தட்ஸ் ஆக்சுவலி ஐ அம் கிஃப்டட். யா ஆஃப் கோர்ஸ். சில விஷயங்கள் கிஃப்டட், சில விஷயங்கள் இந்த மாதிரி அடிகள் வாங்க வேண்டியதா இருக்கும். இது வந்து அவங்க அப்படி அட்வைஸா எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு, நல்லதோ கெட்டதோ மறந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப டேட்ஸ்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க, இன்டர்வியூஸ் ஈவென்ட்ஸ்க்குலாம். அதுதான் கூடயே ஒருத்தர் இருக்காரு, அது நம்ம ஆள் பட்டச்சா. ஆமா, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த டைம்ல இருக்குது அப்படின்னு. ஓகே சூப்பர். ஸோ எஸ், கமிங் பேக் டு தி டாபிக். இந்த நீங்க சொன்னீங்க வாடகை வீட்டுல தான் நான் வந்து வளர்ந்தேன். யூ ஹேவ் மென்ஷன்ட் இட் சோ மெனி வேர். ஓகேங்களா? ஸோ நிறைய இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க வாடகை வீட்டுல இருந்து ஐ ஹவ் grown and you have built a house, you have built a studio. So how did that feel financially being stable அப்படின்ற விஷயம் இருக்குல்ல? ஃபினான்ஷியலி நம்ம ஸ்டேபிள் ஆகிற விஷயம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அது லைஃப்ல. அது நான் வந்து எனக்கு இறைவன் கொடுத்துருக்கான் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பி அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த விஷயம். நான் யோசிக்கும் போது நிறையா வாட்டி நான் வந்து யோசிச்சு பேசுவேன், என் ஒய்ஃப்டையும் பேசுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசியிருக்கேன். சரி நம்மளால நான் இப்போ இவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கடா இருந்தோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட என்னோட பிரதர் இருக்கான், இன்னொரு கசின் பிரதர், ரெண்டு கசின் பிரதர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போவோம், வெளியூர் போவோம், ஒர்க்குக்கு போவோம்ல. இப்போ அங்கே எங்கேயாவது ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு நாங்களாம் பேசிப்போம் 3 பேர் உட்காந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் ஞாபகம் இருக்கா, இத்தனை கண்ட்ரி போக முடியுது நம்மளால, இத்தனை இது பண்ண முடியுது. ஸோ இந்த சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல். லைக் இது எல்லாத்துக்கும் நடந்துட்டா ஹாப்பி. பட் இது வந்து எனக்கே வந்து ஒரு லக்கில் தான் நடந்த வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதுக்கெலாம் வந்து அது 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 எப்படி எனக்கு கிடச்சிச்சு, அது என்னோட ஃபேமிலியோட பிளெஸ்ஸிங், என்னோட பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தெரியல. பட் இப்போ வந்ததுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா கஷ்டம், அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு சின்ன வயசில். வந்து அப்பா ஒரு வாடகை கூட கொடுக்காம அந்த மாதிரி பேச்சு வாங்குற அந்த ஒரு இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்து நம்மளோட கவலைலாம் அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு யோசிக்கும் போது ஃபன்னியராக இருக்கும். கண்டிப்பா அந்த விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து இப்போ வந்து வேற எதையோ சம்மந்தமே இல்லாம பெரிய விஷயத்த வச்சுலாம் ஃபீல் பண்ணி இப்போ கூட உள்ள பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோன்னு தோணும். ஆமா.